கனடாவில் வந்து இதை இப்படி ஒரு வாழைத்தோட்டம் ஒரு இடம் பார்க்கல. ஆனால் இருக்கொண்டும் எனக்கு தெரியும் எவ்வளவு நெருக்கமாக ஒரு வாழை. அண்ணா ஞாபகம் இருக்காங்களா? நல்ல ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் சின்னலேருந்து வளர்ந்ததே வந்து எங்களோட வீட்டுக்கு பின்னுக்கு வாழைத்தோட்டம் தான் பராமரிக்க. முதல் வந்து இந்த சின்ன சின்ன குட்டிகள் எல்லாத்தையும் எடுத்து பொட்டில் வச்சிருவேன். பொட்டிலேண்டு சின்ன சின்ன அந்த வாசல அதை வச்சு இதுல பாருங்க, இந்த ஒரு சின்ன ஒரு துண்டுக்கெல்லாம் வந்து இந்த வாழை மரம் நிக்குது. மற்ற இப்போ வேர்ல்டு வைடா தெரியுது. இப்படி இங்கே செய்யலாம், இங்கேயே செய்யலாம். கனடால ஒரு தோட்டம் என்ன, ஆனா இவ்வளவுக்கு வேற நினைக்கிறேன் பெரிய அளவான தோட்டமே செய்யலாம் என்ன. எத்தனை நாளைக்கு நீங்க தண்ணி விடுறது? நான் 3-4 நாளைக்கு ஒருக்க தான் போடுவேன். இப்போ வாழைக்குட்டி வாங்கலாமோ அதோ இது வந்து நிறைய கோல் ஒரு 100-200 மெசேஜுக்கு மேலே எனக்கு வந்தது. அப்போ அண்ணா என்னம்மா இப்போ கல்யாண வீட்டுக்கும் வாழை தெரியும், கல்யாண வீடுன்னா வாழை காட்டுவாங்க. அதான் அந்த முந்தி சொல்லி வேணுமല്ലോ, வாழையடி வாழையா என்ன கல்யாண வீட்டுக்கு அங்கே ஒவ்வொரு வீட்டுக்கு மொத்தத்திலே கட்டுறது என்ன அந்த கிழங்குல பரம்பரையாக குட்டிகள் போடுறோம் இல்லை, அப்படியும் கூட பரம்பரையை வளர்க்கணுன்றதுக்காக தான் இந்த வாழையடி வாழையான்னு சொல்கிறது. வணக்கம், நான் சகின். நான் வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஸ்காப்ரோவில் நிற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு தோட்டம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டு கனடாவில் நான் வந்து நிக்கேக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தோட்டம் ஒன்று எடுத்து போட்டேன். 3 தோட்டம் போட்டேன். 3 தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 லட்சம் பார்வையாளர்களுக்கு மேலே வந்து போனது. அதில் ஒரு தோட்டமான அந்த ஒரு தோட்டத்துக்கு தான் இன்றைய வந்திருக்கிறோம். என்ன தோட்டம்னு சொன்னால் வாழை தோட்டம். நான் சின்னலேருந்து வளர்ந்ததே வந்து எங்களோட வீட்டுக்கு பின்னுக்கு வாழை தோட்டம் தான். ஸோ அந்த ஒரு தோட்டம், அதே மாதிரியான ஒரு தோட்டம் தான் இன்றைக்கி இந்த அண்ணாண்ட வீட்டை இருக்குது. அதை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. வாங்க இப்போ வாழை தோட்டத்தை பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. 2023ஆம் ஆண்டு 170K நினைக்கிறேன். 1,17,000 பார்வையாளர்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா நிறைய சப்போர்ட். அந்த வீடியோ பார்த்த அப்புறம் நிறைய கோல். அந்த இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, அந்த அண்ணாட்ட வாழைக்குட்டி வாங்கலாமோ அதோ இது வந்து நிறைய கோல் ஒரு 100-200 மெசேஜுக்கு மேலே எனக்கு வந்தது. அப்போ அந்த டைம் அந்த நான் நிற்க இப்போவும் ஸ்டில் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிக்கொண்டே இருக்குது. ஸோ அந்த வாழை தோட்டத்தை தான் நீங்கள் இன்றைய பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ உள்ளே போவோம். நான் தனியாக போயில எங்களோட வந்து இப்போ கனடா அண்ணா வந்து நிற்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். 2023 2 பேரும் தான் வந்தாங்க. அப்போ இது 2 பேரும் வந்தது விஷயம் அண்ணாக்கு சொன்னால் வாழை தோட்டம் வீடியோ எடுக்க போகிறோம், வாழை தோட்டத்தை தான் போகிறோம்னா அண்ணா தான் என்ன எழுதி வந்தது. அப்போ என்னட்ட காரணம் இல்லை, அண்ணாவோட நிறைய இடமும் பயணம் செய்தாங்க. அப்போ அண்ணா வந்து கனடியன் தமிழ் சேனல் வச்சுருந்தேன். இப்போ கனடா அண்ணா யூடியூப் சேனல் வச்சுக்க நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியாட்டி சொன்னால் சர்ச் பண்ணி அண்ணாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ அண்ணா கூட்டின்னு வந்தோன்னா இப்படி ஒரு அண்ணா வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் வாழை தோட்டம் வந்து வீடியோ போட்டிருக்காரு. ஓகே போய் பார்ப்போம்ண்டு. அப்போ எடுப்போம்னு பாரு அண்ணாக்கு நார்மலாக ஃபோனில் சொன்னதான் வாழை தோட்டம் வீடியோ எடுக்க போகிறோம்ண்டு. ஆனால் அண்ணா வந்து இவ்வளோத்துக்கு பெருசாக வந்து நான் கனடாவில் வீட்டுக்கு பின்னுக்கு இவ்வளவு பெரிய வாழை தோட்டம் இருக்க வேண்டிய எதிர்பார்க்கல. நான் வந்து நார்மலாக ஒரு 4-5 வாழை நிற்கும் அப்படின்னு தான் வந்து பார்த்தேன். வந்து கதவை திறந்து பார்த்தால் அது ஒரு வாழை திறந்த உடனே அண்ணன் முகத்தை பார்த்தா என்னடா இப்படி ஒரு தோட்டம் மாதிரி வந்துட்டு அப்படித்தானுங்க இருக்க போகுது. இந்த குளிர் நாட்டில் உங்களுக்கே தெரியும், கனடாவில் இருக்கிறாங்க தான் தெரியும் கனடாவில் குளிர் வந்து எப்படி இருக்குமாண்டு. இந்த ஒரு இந்த குளிர் நாட்டில் இப்படி ஒரு வாழை தோட்டமா தான் என்ன இந்த தலையங்கமே அதுதான். ஏன்னா இந்த குளிர் நாட்டில் என்ன இப்படி ஒரு வாழை மரம் என்ன, அது எனக்கு இதை நம்பவே முடியலை. என்ன சொன்னால் அந்த நான் உண்மையிலே சின்னலேருந்தே நாங்கள் பிறக்க முடியும் எங்களோட அப்பா காலத்துலேருந்தே எங்களோட வீட்டுக்கு எங்கள் பின்னுக்கு ஒரே வாழை தோட்டம் தான். பட் அது அப்பா இப்போவும் நாங்கள் அந்த பெரிய வாழை தோட்டம் வச்சிருக்கிறோம். வீடியோக்களையும் பார்த்துருக்கோம். அண்ணாக்கு வாழைப்பழம் கொடுத்தேன், பெரிய வாழைப்பழம். நான் கனடாவில் வந்து இதை இப்படி ஒரு வாழை தோட்டம் ஒரு இடம் பார்க்கல. ஆனால் இருக்கொண்டும் எனக்கு தெரியும் எவ்வளவு நெருக்கமாக ஒரு வாழை. ஸோ இது பார்க்க நல்ல வடிவாக இருக்கும். ஓகே, அப்போ நாங்கள் இப்போ அந்த வாழை தோட்டத்தை இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க முதல் போட்ட வீடியோவிலே. இப்போதான் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஞாபகம் பெருமன்னு நினைக்கிறோம், ஓ அந்த தம்பியா இந்த தம்பியா. ஏன்னா முதல் வந்து கேட்ட பூரமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் மாறிட்டேன். இப்படிதான் வந்து இந்த டோரை திறந்து பார்த்தா திறந்து பார்த்தானே அண்ணா என்னடா இப்படி வாழை தோட்டம் இருக்கான்னு சொல்லி. ஓகே, இப்போ இந்த வாழை தோட்டத்தை நாங்கள் இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஒரு பின்னுக்கு எல்லாட்ட வீட்டுக்கு பின்னுக்குமே வந்து இந்த பேக் சாட் ஒன்று இருக்குமே. கூடுதலான ஆக்கள் வந்து அந்த டெக் அடிச்சிருப்பினா சில பேர் வந்து தோட்டங்கள் செய்வார்கள். கூடுதலான ஆக்கள் தமிழாக்கள் வந்து கூடுதலாக வந்து தோட்டங்கள் செய்கிறது கூட
அதுலேயும் வந்து சில பேர் தோட்டங்கள் செய்யறதுல பின்னுக்கு எதன் வித்தியாசமாக ஸ்விம்மிங் பூல் அப்படி இப்படிலாம் செய்திருப்பேன். ஒரு வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்வினோம். கூடுதலான நாட்கள் வந்து தோட்டம் தான் செய்கிறேன். அதில் ஒரு பார்த்து தான் அண்ணா வந்து பாருங்க என்ன மாதிரி இதில் வாழைத்தோட்டம் வந்து செய்திருக்கிறான்னு சொல்லி. இதில் பாருங்க இந்த ஒரு சின்ன ஒரு துண்டுக்கெலாம் வந்து இந்த வாழை மரம் நிற்கிது. என்ன மாதிரியான இப்போ வாழை குலை போட்டதா? ஒரு குலை நான் ஒருக்கா வந்து எடுத்தேன். ஒரு குலை இருந்தது, அதுக்கு பிறகு இல்லையன்னு சொன்னேன். என்ன கேட்டு நாங்கள் போட இல்லையா. இப்போ இதெல்லாம் இந்த குட்டிகள் தான் இப்போ வந்துருக்குது. முந்தி பெரிய மரம் நின்றது, அது இந்த இப்போ பட்டு போச்சு. அவரையும் கூப்பிட்டு கேட்போம். இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் அண்ணாவோட கதைப்போம். அதெல்லாம் நிறைய அனுபவம் வரும். மற்றது நீங்களும் இப்போ வாழைத்தோட்டம் கனடாவில் செய்ய போறீங்கன்னு சொன்னால் அண்ணாண்ட அனுபவத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அது இலவாக இருக்கும். என்ன அதுபோக சேர்ந்து இப்போ நான் ஏற்கனவே நானும் சொல்லியிருக்கிறேன் வீடியோவில். அப்போ இவர்கிட்ட கடந்த ஒரு 2-3 வருஷமாக இவர்கிட்ட வீடியோக்கள் போடுறோம். இதை பார்த்து கனவேர் இப்போ வாழை நடத்துவாங்க. வாழை நடத்துவாங்க. அது உண்மை. எனக்கே தெரியுமே எத்தனை பேர் கோல் பண்ணோம். ஐயோ ஓகே. இப்போ அண்ணாவோட கதைப்போம். அண்ணா ஞாபகம் இருக்காங்களா? நல்ல ஞாபகம் இருக்குது. சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கிறோம். இது 2023ஆம் ஆண்டு வந்து எடுத்து போட்டாங்க வீடியோ. நிறைய 1,17,000 வியூ கிட்ட போனது. நீங்கள் தான் முதல்ல எப்படி ஒரு வாழை தோட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. நல்ல வரவேற்பு இருக்குது. இப்பவும் இருக்குது. மற்ற இப்போ வேர்ல்டு வைடாக தெரியுது இப்படி இங்கேயே செய்யலாம். கனடால ஒரு தோட்டம் என்ன. ஆனா இவ்வளவுக்கு வேற நினைக்கிறேன் பெரிய அளவான தோட்டமே செய்யலாம். என்ன ஆனா குலை போடுமான்னு கேட்டா போடுறதுக்கு கிரீன் ஹவுஸ் தான் வேணும். கிரீன் ஹவுஸ் வேணும். ஆனால் இப்போ வெதர்களும் அடிக்கடி மாறிக்கொண்டு மாதிரி இல்லை. அப்போ அந்த இதுகளும் கட்டாயம் சப்போர்ட் பண்ணணும். 2023ஆம் ஆண்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுருந்தாங்க. அதுக்கு முதல்ல செய்தது இல்லை, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன அந்த டைம் தான் கொஞ்சம் பிக்கரா வந்தது. முதல் செய்தது சொன்னீங்களா? அதுக்கு முதல் வருஷம் செய்தேன். நீங்கள் இவ்வளோத்துக்கு வேற இல்லைன்னு சொன்னீங்க. கொஞ்சம் இல்லை, முதல் வந்து 2 வாழை தான் வச்சு நான் அதுலேருந்து 10 குட்டி போட்டு ஒரு 10 வாழையை உருவாக்கினான். முதல்ல அரைவாசி தூரம் தான் இருந்தது. ஓகே, அது வருதுன்னுட்டு அடுத்த அரைவாசியை செய்தேன். அடுத்த அரைவாசி அப்போ அந்த ஃபுல்லாக செய்ய நீங்கள் வந்தீங்க. நான் வந்தேன். ரைட். அதான் இப்போ 24ஆம் ஆண்டு நான் பெரியல. அது நான் ஊரில் நின்னா. இப்போ இந்த தரம் வந்திருக்கேன். அப்போ இதோட 3வது தரம். அப்போ ஆக்சுவலி 4 வருஷம். 4 வருஷம் நீங்கள் வந்ததுலேருந்து 3 வருஷம். 4 வருஷம். இது இப்போ 4வது வருஷம். 4வது வருஷம் நீங்கள் செய்வீங்களா? ஆனால் இடையே 2 வருஷம் நான் முதலும் இல்லை, இடையே இல்லை. எது கொஞ்சம் செழிப்பா வளர்ந்தேன்னு சொன்னா நான் எடுக்க நீங்க எடுக்க வந்து நம்ம செழிப்பா பெருசா இருந்தேன். இன்னும் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நெரிசலா இருக்கு. நான் பார்க்க ஆனா அது நல்ல உயரமா வந்தது. என்னென்னா அது ஏப்ரல்லையே திறந்துட்டேன். இந்த முறை மே எண்டிலாம் திறக்கக்கூடிய வெதரும் பிரச்சனையா போச்சு. எனக்கு வாரம் லேட்டாக போச்சுது. அப்போ 2 ஆளையும் கொஞ்சம் லேட்டாக போச்சு. அதால சினோவும் கொஞ்சம் கூட போல. சினோ வந்து குளிர் கொஞ்சம் வடிவாக இருந்தால் நோமலாக இருந்தால் தான் அது வடிவாக வளர தொடங்கும். இது இப்போ என்ன செய்யணும்? இப்போ இனி அடுத்த கட்டம் என்ன இதுக்கு? அடுத்த கட்டம் இப்போ பிக்கிறத விற்று போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு கிட்டத்தட்ட அக்டோபர் நவம்பரில் க்ளீன் பண்ண தொடங்கிடுவேன். என்ன செய்யுது பராமரிக்க? முதல் வந்து இந்த சின்ன சின்ன குட்டிகள் எல்லாத்தையும் எடுத்து பொட்டில் வச்சிடுவேன். பொட்டிலேருந்து சின்ன சின்ன இந்த வாசல அதை வச்சு என்ன வீட்டுக்கு வைக்கிறது? அது வீட்டுக்கு வச்சு இல்லை, ஒன்றும் வேஸ்ட் இல்லை. ஒன்றும் வேஸ்ட். அதை என்ன சூரிய ஒளி அதுக்கு தான் அந்த க்ரோ லைட் வச்சிருக்கேன். அதுக்கு லைட் ஒன்று இருக்குது. அது ஃபர்னஸ் ரூம் கொஞ்சம் பெருசு. அந்த இடத்துல கொண்டே ஃபில்அப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தண்ணி நீங்கள் அது லைட்டாக தண்ணியை விட்டோம்னா எங்களுக்கு அந்த வேரோட இருக்கும். திருப்பி எடுத்து கொண்டு வந்து வச்சு விட்டால் சரி. இப்போ இந்த 2 கண்டெய்னரும் நான் அந்த அங்கே வச்சது வந்ததான் இது. ஓகே ஓகே. இப்போ இடையில நான் ஃபில்அப் பண்ணுறதுக்கு வச்சிருப்பேன். ஆனால் இப்போ இதில் நிற்கிறதெல்லாம் எத்தனை வருஷம் கண்டு? இது 3 மாதம். இது 3 மாதம் கண்டு தான் இப்படி வீரமாக முழுத்தலும் 3 மாதத்தில் வந்து முழுத்தும். அப்போ எல்லாமே நிலமட்டமாக தான் நிலமட்டமாக தான் வீட்டுக்குள்ளே வச்சது தான் எவ்வளோ கண்டு? இதில் 2-3 கண்டு தான் அந்த லாஸ்ட் இயர்லேருந்து அந்த திரும்பி வந்தது. மூடி விட்டேன். அதுக்கு பிறகு மிச்சம் எல்லாம் அந்த கிழங்குல இருந்து புதுசாக முளைச்சி வந்தது. ரைட் ரைட் ரைட். அதான் எல்லாம் அந்த புது சின்ன சின்ன குட்டி சின்ன குட்டி. இப்போ இதுக்கு இன்னொரு 2 மாதம் பண்ணால் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல பெருசாக போகும். ஆனால் அதுக்கு இப்போ வெதர் தெரியுது, இரவிலேயே குளிர தொடங்கிடுது. அப்போ அந்த பிரச்சனை இருக்குது. ஒரு குட்டி தான் குலை போட்டேன். ஒரே ஒரு வாழை குலை போட்டு தான் நான் அது பழுதாக போச்சு. என்ன நடந்தது? நானும் இப்போ ஸ்ரீலங்காலன்ட்டு நான் இங்கே வந்து பார்த்தால் ரக்கூன் சாப்பிட்டுதா, அணில் சாப்பிட்டுதா, ஆக வாழை பற்றி தான் இருந்தது. காலையில் 2-3 சீப் இருந்தது. அது திரும்பி வரது அது போயிடுச்சு. அப்போ பார்க்குறதுக்கும் ஒருத்தரும் இல்லை. அது அந்த அப்படி வர குள்ளையை வந்து அந்த சடஞ்ச குள்ளைன்னு சொல்லுவார்கள். அது அந்த அது உண்டு. அடுத்து அதை விட சுற்றி வேற உள்ள வாழை குட்டிகளை நாங்கள் அகற்றுவோம். அதுக்கு சத்து போடுறோம். அதுக்கு சத்து போடுறோம்னா அந்த குட்டியில் ஆகட்டும். அப்படி நாங்கள் தோட்டம் செய்ய அப்படித்தான் செய்யறோம். வாழைப்பழத்தை விட இருக்கிற வாழை தான் எனக்கு முக்கியம். அதான் வாழைப்பழம் வாங்கி சாப்பிடலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் வாழை இலையில சாப்பிடலாம் போல சமரில். என்ன அப்படித்தான் செழிப்பாங்க. வாழையில வெட்டவும் வளரும். வாழையில
மற்றது வாழை அந்த இலையை விட்டு அந்த வாழை உயர்ந்து கொண்டு போகும்னு சொல்லுவீங்க. அப்படியுமா? ஓகே. நான் ஆனால் ஒரு நாளும் ஒன்றும் வெட்டினதில்லை. ஏனென்றா எனக்கு விருப்பம் க்ரீனிஷாக இருக்கணும்ண்டு. அதால் ஒருத்தருக்கும் நான் கேட்கலாக்களும் இல்லைன்றது. வெட்டினதும் இல்லை. எத்தனை நாளைக்கு நீங்கள் தண்ணி விடுறது? நான் 3-4 நாளைக்கு ஒருக்கா தான் போடுவேன். இப்போ நிறைய பேர் இங்கே வந்து வாழை குட்டி வாங்கிட்டு போய் நினைக்கிறேன். என்ன மாதிரி அப்போ எல்லாம் வளர்ந்துருக்கும்? எல்லாத்துக்கும் சக்ஸஸாக வந்ததுன்ட்டு இல்லை. இதே மாதிரி எந்த ஓட்டம் வந்து எல்லாரும் இதே மாதிரி கொண்டு வரணும் தான் போனவே. ஆனால் ஒருத்தராரும் அதை செய்ய முடியல. ஆனால் ஒரு ஆள் சொல்லிச்சார், அது கூட விட்ட மட்டும்தான் இப்படி பெருமென்று சொன்னார். அது உண்மையோ பொய்யோ தெரியல. அவர் சொன்னார், தம்பி அது உங்களுக்கு விட்டு தான் தனியாக பெருமெண்டார். அதை சிலவளவு நம்பக்கூடிய மாதிரியும் கிடக்குது. அதான் பார்க்க போனேன். ஏனென்றால் எல்லாரும் ட்ரை பண்ணினோம். அதுக்கு எவ்வளவு டைம் போடினோம், எஃபோர்ட் போடினோம்னு தெரியல. எவ்வளவு லவ்வாக அதை செய்யணும்ன்றது தெரியல. ஆனால் இதை பார்க்க ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் தான் எனக்கு வேணும்னு நான் அதால் ஒருத்தரையும் கண்டபடி பெற்றுறேன். இப்போ நீங்கள் வரும் வரைக்கும் இப்போ கொஞ்சம் குட்டிகள் கேட்டபடி இருக்குது. உங்களுக்கு அனுப்பி வெயிட் பண்ணினேன். இப்போ இந்த கிழமையிலேருந்து மெல்ல மெல்ல கிளப்பி கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் வரைக்கும் ஒருவர் ஃபோன் பண்ணி 6 வாழை வேணும்னு சொல்லி தான் காய்ச்சி வந்தது. 6 வாழை வாழை கூட கொடுக்குறதோ? இப்போ கொடுக்க வலிக்கிறேன். இப்போ மெயினாக வந்து பெருசாக தான் கொடுக்குறேன். கல்யாணம் வீட்டு சாமத்தி வீட்டுக்கு, அதாவது வெட்டி போட்டு கொடுக்குறேன். முதல் நாள் இரவு வந்து எடுத்து போட்டு கொண்டே கட்டி போட்டு எறிய வேண்டியா. ஏனென்றால் நான் கிளப்புறதுக்கு கனவே இல்லை. எல்லாம் அவ்வளோத்தையும் கிண்டி எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கணும். அப்போ அது இந்த பெரிய வாழையை நான் பொட்டில் வைக்கிறேன்றது கொஞ்சம் கரைச்சல். அப்போ நான் குட்டிகளை தான் கொண்டு பொட்டில் வைக்க போகிறேன். பெருசு இப்படி வச்சு தூக்கி கொண்டு போகிறதெல்லாம். ஆனால் இப்போ நீங்கள் வெட்டி போட்டு அதை மூடி விட்டால் திருப்பி வளரும் இல்லை? இனி வளராது. இனி கொஞ்சம் மின்டர் தொடங்குது தானே. நான் இப்போ அக்டோபர் நவம்பர்லாம் வெட்டுவேன். வெட்டினா அதை செருகால மூடணும்னு சொன்னீங்க. செருகால மூடணும். அந்த நேரம் வளராது. இப்போ இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதில் ஒரு இது வந்து இப்போ ஒன்று வருது. போன கல்யாண வீட்டுக்கு வெட்டி விட்டு நான் அது இப்போ பார்த்தீங்களா வளருது. அப்படி அது நார்மலாக வளரும். எளியாக வெட்டின வடியா. மற்றும்படி இனி நவம்பர் அக்டோபர் நவம்பருக்கு வெட்டினோம்னா இனி பெரிய வளர்ச்சி இருக்காது. அது குளிர் தொடங்கினோன்னா வந்துடும். அப்போ வந்து நாங்கள் சிறுகாலம் மூடி விட்டா சரி. வந்து நான் லீவ்ஸை ரிமூவ் பண்ண முதலே தண்டை வாட்டில் பிச்சு கொண்டு வந்துடும். சிலது தங்களோட வாட்டிலே வந்துட்டு. ஓகே. அது தண்ணி அடிக்கிறதோ? ஒன்றும் படிக்கிறது ஒரு ஈரத்தன்மை ஒன்று இருக்கு உங்களுக்கு. மலையிலும் பெய்கிறது மற்ற சினோ கிடந்தது தானே, அந்த ஈரம் காணும். ஆனால் அதை தண்டை வாட்டிலே வந்துடும். அந்த சருகளை எடுத்து இது போன முறை என்ன செய்யணும் என்றால் கணக்க போயிட்டுது சருகு எல்லாத்தையும் இதில் போட்டு லோன் மோவரால் எங்கள் ஊரில் சூடடித்த மாதிரி அடித்து கொஞ்சம் தூளாக்கி போட்டு திருப்பி பசலை தான். நார்மலாக இப்போ சருகுகள் எல்லாம் இருந்தான் அதுகள் எல்லாம் கிளீன் பண்ணுறதோ? எந்த சரி இதுயா? இல்லை வாடி எல்லாத்தையும் சின்ன சின்ன வெட்டி அங்கங்கே போட்டுவிடுவேன். அதான் ஒன்றும் இனி திருப்பி இது கொண்டு எறிகிற அடுத்த பிரச்சனை தானே. எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டேன். அதுலேயே பசலை மாதிரி அதுக்கு மேலே தான் இந்த சருகை போட்டு பேந்து அடுத்த முறை க்ளீன் பண்ணா போல அதுக்கு மேலே ட்ரிபிள் மிக்ஸ் அந்த மண்ணை போட்டுவிடும். ரெண்டு விட்டால் அந்த சருகையெல்லாம் மறைஞ்சிடும். இது தண்ணி தான். இப்போ நீ இதை வெட்டி மூடுறேன்டா? இப்போ அதான் அக்டோபர் நவம்பருக்குள்ள. ஏன்னா போன வருஷம் டிசம்பரும் வந்து கேட்டவே தங்களுக்கு ஒரு வாழைக்குட்டி தாங்கோ, கோயிலுக்கு வேணும், அதுக்கு வேணும். நான் ஊரில் நிற்கவும் எனக்கு அடிக்கிறேன். அப்போ கொஞ்சம் இந்த முறை சில வேலை நவம்பர் எண்டு வரைக்கும் சில வேலை வச்சிருப்பேன். ஏன்னா ஒன்றும் பலதாக போகிறது இல்லை, வெட்டி போட்டு எறிகிறதா மிச்சம். அப்போ நான் சின்ன நிலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நவம்பர் மிடிலுக்காகவும் வச்சிருப்பேன். அதுக்கு பிறகு தான் மேபி க்ளீன் பண்ணுவேன். இது எப்போ வெட்டுறேன்? நவம்பர் வரைக்கும் விட்டு பிடிப்பேன். ஆகலும் சினிமா மாதிரி வந்துட்டா வாழையில் கொஞ்சம் பலதாயிடும். அந்த நேரம் கட் பண்ணி விடலாம். காத்துவல் அடிச்சாலும் இனித்தான் இங்கே பாருங்க அப்படி அந்த ஸ்டைலில் வரும். அப்படியான டைம்லாம் அந்த இலையிலையும் பெற்றுறது. இப்போ நான் அங்கே வந்து அந்த காண்டாவனம் மாறது இல்லை ஊரில். அப்போ வாழை இலையில் வந்து எல்லாம் கொழுவுப்பட்டு நிற்க அந்த காத்துக்கு விழுந்து இல்லை. இப்போ இங்கே பாருங்க இந்த வழியெல்லாம் படிவாக நிற்கிது. ஆனால் அந்த ஒரு காத்தொன்று வரும் இங்கே இப்படி அடிச்சு எல்லாம் அடிச்சு எல்லாம் கிழிஞ்சு போய் தான் நிற்பினோம். சில வேலை பார்க்க இல்லாமல் தான் கிடக்கும். சருகு மாதிரி வந்துடும். ஏன்னா அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் இங்கே எல்லாம் ஓடி தெரியும் காத்துக்கு. இப்படி இப்படி ஓடும் வாழை. பெரிய காத்துண்டா பெரிய காற்று பெரும் பெரிய காத்தொண்டு பெரும். அப்போ அது 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 வரைக்கும் பார்க்கலாம். ஆனால் இப்போ நல்ல முழுசாக இருக்கு இல்லையா? நீங்கள் வேறு இப்போதைக்கு ஓகே. சோறு போட்டு சாப்பிடும் போலாம் கிடக்கு பார்க்க.
அப்போ அண்ணா என்னம்மா இப்போ கல்யாண வீட்டுக்கும் வாழை தெரியுமா? கல்யாண வீடுன்னா வாழை கட்டணும். அதான் அந்த முந்தி சொல்லி வேணுமല്ലോ வாழையடி வாழையாண்டு என்ன கல்யாண வீட்டுக்கு அங்கே ஒவ்வொரு வீட்டுக்கு மொத்தத்தில் கட்டுறது என்ன அந்த கிழங்குல பரம்பரையாக குட்டிகள் போடுறதில்லோ அப்படி உங்களோட பரம்பரையை வளர்க்கணுன்றதுக்காக தான் இந்த வாழையடி வாழையாண்டு சொல்கிறாரு ஊரில். இப்போ அங்கே கல்யாண வீட்டுக்கு வாசலில் இப்போ வாழை மரம் கட்டி இருக்கிறது. அப்படியே பாருங்க இந்த வாழை மரங்களை. அதோட என்ன இருக்குன்னு சொன்னால் எங்களோட செவ்வரத்தம்பு பாருங்க. இது அந்த வீடுகளில் இருக்கிற செவ்வரத்தம்பு. இது எங்கே என்ன வாங்கினது? இது இங்கே பாம்பில் விற்குது என்ன? இங்கே இங்கே விற்குதோ? இந்த பக்கம் போனீங்கன்னா எடுக்கலாம். ரைட். அங்கே இதே மாதிரி நிற்குது. ஓகே. அங்கே ஒரு தடியை கொண்டு வந்து ஒரு இங்கே வந்துட்டு நிற்குது. வீடுகளில் நிற்கிறது தான் பார்த்து நின்றதா வேறு ஒரு தடி தான் வந்து அதை தடி அப்படியே பிடிங்கி வைக்காது வந்துடும். இந்த டக்குன்னு வந்துடும் என்ன? இதுவெல்லாம் இப்போ என்ன உள்ளே கொண்டே வைப்பீங்களோ? எல்லாமே இந்த சாடியில் இருக்கிற எல்லாம் அந்த பக்கத்தில் உள்ளது விற்றுடுவேன். அது விற்றுருவீங்க. ஓகே. ரெண்டு தான் விற்கிறது. இப்போ அங்கால கொஞ்சம் வரைக்கும் விற்கிற ஐடியா இருக்கு. ரைட். திருப்பி கொண்டு போகிறதுக்கு வாழைக்கு கணக்கிடம் போகிறேன். இந்த பெரிய சாடி எல்லாம் என்ன செய்கிறேன்? கொண்டு போய் வச்சுருக்கோம். உள்ளுக்கா கீழியா பேஸ்மெண்ட் என்ன வந்து இங்கே இதில் வைக்கிறேன் நான். மகள் வளர்ந்து அங்கே ஒரு பூச்சி கண்டால் அவள் வெளியில் நிற்கிறான். அது பூச்சி வெறும் அது இதில் வேணும். இதில் ஒரு பாவக்கொடி ஒன்று அது என்ன நடக்கும்னா பூச்சியில் ஒன்று வரா. ஓகே. குளோ லைட்டையும் போட்டு விட பச்சையாக நிற்கும். அதைத்தான் நாங்கள் பச்சையாக இப்படியே நிற்போம். சரி, இப்போ பார்த்துருப்பீங்க இந்த வாழை தோட்டம் வந்து எப்படி பராமரிக்கணும், என்னென்ன மாதிரி எல்லாம் செய்யணுமென்றெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் இந்த வாழை மரம் வீட்டில் நடணும்னு சொன்னால் அண்ணன் இந்த இலக்கம் வந்து போட்டு விடுறேன். அண்ணாவோட கண்டெக்ட் பண்ணுங்க. கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அண்ணா வந்து உங்களுக்கு வாழைக்கன்றுகள் தருவார். அதோட ஒரு சந்தோஷம் என்ன, இது ஒரு சம்மர் டைமில் எல்லாம் வந்து வெளியில் கதிரையை போட்டுருக்கேன் இந்த இல்லையெல்லாம் பார்த்து ரசிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அதை தான் அண்ணாவும் சொல்கிறார். எனக்கு இதை பார்த்தாலே இந்த பச்சையாக இருக்கிறத பார்த்தாலே எனக்கு ஒரு என்னென்னு சொல்கிற விருப்பம் உண்டு. எனக்கு உண்மையாக இதை பார்க்க ஒரு என்னென்னு சொல்கிறேன் நல்ல ஒரு ஃபீல் ஒன்றிருக்கேன். இதுலேருந்து சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ட்ரை செய்ய போகிறேன். இந்த வீடியோ வந்து எடுத்து கட்டாயம் நான் போடணுமெண்டக்கான தான் வந்தேன். நிறைய பேருக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்க இன்னும் ஞாபகம் வந்திருக்கும். ஏன்டா இந்த தம்பி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ட்ரை செய்ய போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.